கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் ஆயிடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து. ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்து இந்த செயல்பாடுகள்லாம் பார்த்து நீங்க என்ன உங்களோட கருத்து என்ன மேம்? இல்ல செயல்பாடுகள்னு ஒரு வார்த்தையை வச்சுங்க. என்ன செயல்பாடுகள் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். என்ன செயல்பாடுகள்னு சொல்லுங்க. இல்ல ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி கேட்கிறேன். உங்களுடைய கருத்து நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த 48 நாட்கள்? கரெக்டா வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் முதல் தடவை, அதாவது இந்தியாவிலேயே முதல் தடவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமா இது இருக்கு. அண்டு காலையில காலையில ஒரு விஷயம், அது அது கரெக்டா போச்சுன்னா விட்டுருவாங்க. அது தப்பா போச்சுன்னா டைவர்ஷனல் தெரப்பிக்கு இன்னொரு விஷயம் கொண்டு வருவாங்க. அதுவும் தப்பா போச்சுன்னா இன்னொரு விஷயம் கொண்டு வருவாங்க டைவர்ஷனல். நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 4-5 விஷயங்கள் வந்து ஒரே நாள்ல கொண்டு வரேன். ஆனா அவங்க எதை பேச்சு பொருள் ஆக்கணுமோ அதை பேச்சு பொருள் ஆக்கிட்டு சைட்ல வந்து ரொம்ப ஈஸியா மக்களை பாதிக்கக்கூடிய பல விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போறாங்கன்னு நான் சொல்றேன். டெல்லியோடைய தமிழக பிரதிநிதியா வெங்கட் நாராயணன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல எனக்கு என்னன்னா அவருக்கு என் மொழியும் தெரியாது, என் வழியும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் எங்களுக்காக எப்படி பேசுவாருன்னு எனக்கு தெரியல. என் மொழியே தெரியாத ஒருத்தர் வந்து என் வழியை பத்தி எப்படிங்க மத்திய அரசு கிட்ட பேசுவாங்க? ஸோ என்னைய பொறுத்த அளவுக்கு வந்து உங்களுக்கு என்ன தகுதி வேணும்னா நீங்க ப்ரொடியூசரா இருக்கணும், நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்கணும், பிளஸ் அவரோட ப்ரொஃபைல்குள்ள போனீங்கன்னா நீங்க வந்து விஜய் அண்ணனுக்கு தோஸ்தா இருக்கணும். ஓகேங்களா? நீங்க தோஸ்தா இருந்தீங்கன்னா நீங்க ஆஸ்தான ஒரு அங்கீகாரம் வந்து பெறுவீங்க. மின்வெட்டுக்கெல்லாம் காரணம் வந்து டிஎம்கே காரர்கள் தான். அவங்க சொன்னாங்க, ஏதாவது டிஎம்கே காரங்க தான் ஃபியூஸை பிடிங்க. ஐயா ஒரு ஃபியூஸை காணா போயிடுச்சுன்னா ஒரு ஃபியூஸை மாட்ட 1/2 மணி நேரம், 3 மணி நேரம், நைட்டு முழுக்க 3 நாள் முழுக்கெல்லாம் வந்து காணா போகும். இன்னொன்னு, இது தனியார் மயம் ஆக்குறது காரணம். நீங்க அதுக்கப்புறம் அவங்கள கொஸ்டின் கேட்டீங்கன்னா எங்களிடம் இல்லை, அது தனியார் மயம். பிளஸ் அவங்க விற்கக்கூடிய விலை, அவங்க நிர்ணயிக்கக்கூடிய விலைக்கு நம்ம மின்சாரம் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்மளோட செந்தில் பாலாஜி அண்ணா வந்து அழகா 1.25 மணி நேரம் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ டைம் இருந்தா தயவு செஞ்சு போய் பாருங்க. அவர் ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ மேம் 48 நாள் ஆயிடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயா அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க 6 சிலிண்டர் கேட்கலாம் 6 மாசத்துக்கு, 4000 ரூபாய் காசு கேட்கலாம் 6 மாசம் வரைக்கும், 2500 மகளிர் தொகை, தாலிக்கு தங்கம், இதெல்லாம் நாங்க கேட்கலாம். நாங்க கேட்குற சட்ட ஒழுங்கு. ஏன்னா நாங்க நடந்து ரோட்ல போகணும், நாங்க பயணிக்கணும், நாங்க வாழணும். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவை என்ன? எதுக்கு நாங்க தமிழ்நாட்டில் வாழணும்? எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு விஷயத்துக்காக வாழும். அந்த பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்கும்போது இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாதுங்க. இது வந்து வெத்து என்ன சொல்றது, வெத்து பேச்சா தெரியுது. ஷரத் அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா? ஸோ அவரை பத்தி ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவர் விளக்கமா போட்ட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் விளக்கி இருக்கேன். அவர் 100% போதைப் பொருள் உட்கொண்டிருக்காரா அப்படின்றதுக்கு டெஸ்ட்டுக்கு அவரை வந்து ஆளாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க. விவசாயிகள் கிட்ட லஞ்சம் வாங்கினவங்க கிட்டேயே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்தது. ஸோ அதுக்கு அவரை பணியிடை நீக்கம், சஸ்பெண்ட் பண்ணாங்க, கட்சியை விட்டு தூக்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், அவங்க கட்சியை விட்டு தூக்குறதெல்லாம் எங்களுக்கு தண்டனை கிடையாது. ப்ளீஸ் ஃபைல் அ கேஸ் ஆன் ஹிம். ஏன்னா லஞ்சம் வாங்குறது தப்பு. அப்போ அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அழகா வந்து உங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு கண் துடைப்பு வேலையை பண்ணாதீங்க.